الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. صدق الله العليم. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீஹி, எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஒரு நாளையில எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நல்லவர்களோடும் முஃமின்களோடும் முத்தகீன்களோடும் நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நல்லவர்களோடு நாம் அந்த நாளையிலே சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முஃமின்களோடு முத்தகீன்களோடு அந்த நாளையிலே நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த உலகத்திலே நமக்கு என்ன தேவைப்படுகிறது, அந்த உலகத்துல நம்ம அதுக்கு எப்படி வாழணும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு நல்வழி காட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதாவது, உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், தீனை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தினுடைய வழிமுறையை கற்றுக் கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடத்துல நீங்கள் மென்மையாக பழகுங்கள். மக்களிடத்துல நீங்கள் மென்மையாக பழகுங்கள். கடினமான முறையை அவர்களிடத்துல நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். கடினத்தை யாரிடத்திலுமே நீங்க காமிச்சிடாதீங்க. உங்களுடைய குழந்தைகளிடத்திலேயோ, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலேயோ, உங்களுடைய மனைவிமார்களிடத்திலேயோ, உங்களுடைய உறவினர்களிடத்தில், உங்களுடைய நண்பர்களிடத்துல என்ன செஞ்சிடாதீங்க, எந்த நிலையிலையும் கடினத்தை காட்டாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ இந்த மார்க்கத்தை நாம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கு இந்த மார்க்கத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஹதீஸ்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம மாறணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தமிழ் குர்ஆன் தெரிந்தவர்கள், ஓத தெரிந்தவர்கள் அந்த குர்ஆனினுடைய விளக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தமிழ் தர்ஜுமா இருக்குது, தமிழ் தர்ஜுமாவுல ஒரு வசனத்தை நாம எடுத்து இன்னைக்கு அந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறான், என்ன சொல்ல வர்றான், என்ன சொல்லி இருக்கிறான், அதனுடைய விஷயங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் தீனை நாம் கற்கக்கூடியவர்களாகவும் அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும். மார்க்கத்தினுடைய விஷயங்களை, இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மக்களுக்கு எப்போதாவது ஏதோ ஒரு நிலையில கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி மென்மையான குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கடினத்தை காட்டாதீங்க. மென்மையான முறையிலே நீங்கள் பழகுங்கள். நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா, அடடா அவர் எவ்வளவு நல்ல கண்ணியமா பேசுவார், ரொம்ப மென்மையான ஒரு மனிதருங்க, அவரு ரொம்ப அருமையா பழகுவார்கள் என்பதாக உங்களை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு மென்மையாக நீங்கள் பழகுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடினமான முறையை கைவிட்டு விடுங்கள். கடினத்தை யாரு மேலையும் காட்டாதீங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக பிள்ளைகள் இடத்துல கடினத்தை காட்டுகின்றோம், மனைவி இடத்துல கடினத்தை காட்டுறோம், பெற்றோர்களிடத்துல கடினத்தை காட்டுறோம், நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல கடினம் என்று சொல்லக்கூடிய குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு கோபம் ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால், உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்குறதுக்கு நீங்க மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றாரு. மௌனமாக இருந்துக்குங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அமைதியாயிடுங்க, மௌனமா இருந்துக்குங்க. கோபத்திலே வார்த்தையை விடாதீர்கள். கோபத்துல யாரையும் திட்டாதீங்க, கோபத்துல யாரையும் சவிக்காதீங்க, கோபத்துல எந்த விதமான முடிவையும் நீங்கள் எடுக்காதீர்கள்.
கோபத்தில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் உங்களுக்கு தீயதை தான் ஏற்படுத்தி தரும் என்பதாக நமக்கு எச்சரித்தும் காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த குணம் இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா, மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பது, மக்களிடத்துல மென்மையாக பழகுவது, கடினமாக யாரிடத்திலும் நடந்து கொள்ளாதது, கடுமையான கோபங்கள் ஏற்படும் பொழுது எவர் ஒருவர் அந்த கோபத்தினுடைய நேரத்தில் மௌனமாக அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ, இந்த குணம் உடையவர்களை எல்லாம் வல்ல இறைவன் மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில சிறந்தவர்களோடு, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, எவருக்கேனும் அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால், எந்த ஒரு அடியாருக்காவது அல்லாஹ் ஒரு நன்மையை நாடிட்டான் அப்படின்னு சொன்னா உடனடியாக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒதுக்க செஞ்சிருவான். யாருக்காவது அல்லாஹ் நன்மையை நாடணும் என்ற தன்னுடைய அடியானுக்கு நன்மையை நாட வேண்டும் என்பதாக அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, அவர் மார்க்கத்தினுடைய விளக்கத்தை, நல்ல எண்ணத்தை, இந்த ரெண்டையுமே அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல ஒதுக்க செஞ்சிருவான். தன்னை அறியாமலே என்ன செய்வாரு? மார்க்கத்தினுடைய விளக்கம் அவருக்கு தெரிஞ்சிடும். நல்ல நல்ல எண்ணங்கள் அவருக்கு உருவாகும். செய்யக்கூடிய பாவங்களை கைவிட வேண்டும், பாவத்திலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும், பாவமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பதாகெல்லாம் உள்ளங்களில ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த பாவங்களை கூட தானாக விட்டு விடக்கூடிய ஒரு நிலைக்கார் வந்துள்ளார். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எந்த அடியானுக்கு நன்மையை நாடுறானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் அவருடைய உள்ளத்தில் ஒதுக்க செய்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன், யா அல்லாஹ், எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானாக, மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ வழங்குவாயாக, எங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக உதிக்க செய்வாயாக என்று நாம் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். இந்த தன்மை, இந்த நிலை உடையவரை அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில எல்லாம் வல்ல இறைவன் அவன் நேசிக்கக்கூடிய நல்லவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைக்கின்றான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். கல்வி கற்ற ஒரு மார்க்க அறிஞர், வணக்கம் அதிகமாக அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு ஆபித், அதாவது இறை அடியான், இந்த ரெண்டு மனிதர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஆலிமினுடைய சிறப்பு உங்களில் சாதாரணமான மனிதரை விட, ஒரு மார்க்க கல்வியை, மார்க்க அறிவை தெரிந்து கொண்ட ஒரு ஆலிமினுடைய சிறப்பு ஒரு சாதாரணமான மனிதரை விட என்னிடத்திலே சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, அவர் மக்களுக்கு நன்மையானவற்றை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹு தஆலா அவனுடைய மலக்குகள், வானம் பூமியுள்ள சகல படைப்புகள் பற்றியுள்ள எறும்புகள், மீன்களும் கூட அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். மார்க்க அறிஞர் இருக்கிறாரு, மார்க்க அறிஞர் இருக்கிறாரு. யார் இந்த மார்க்க அறிஞர்னு சொன்னா, முறையான முறையிலே மார்க்க கல்வியை கற்று மக்களுக்கு சொல்லக்கூடிய உலமாக்கள், ஆலிம்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவங்க என்னிடத்துல சாதாரண மனிதரை விட சிறந்தவர்கள். அவங்க இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, மார்க்க விஷயங்களை இந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அந்த மார்க்கத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகளை வழங்குறான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். யாருக்கு? ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆலிம், ஒரு உலமாவிற்கு மலக்குகள் எப்போதும் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனாலதான் இன்னைக்கு மலக்குகளுடைய அந்த துஆக்கள் அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இன்றைய குறைவான வருமானங்களிலே சம்பளங்கள், ஊதியங்கள் பெற்றுக் கொண்டாலும் அல்லாஹ் அந்த உலமாக்களை, மார்க்க அறிஞர்களை, ஆலிம்களை கண்ணியமான முறையிலே வாழ செய்திருக்கிறான், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மை, யாருக்கும் மறுக்க முடியாது. இரண்டாவது, வானம் பூமியில் உள்ள அனைத்து சகல படைப்புகளும் என்ன செய்யுது? அந்த ஆலிம்கள், அந்த மார்க்க அறிஞர்
அவருக்காக வேண்டி அந்த உலமாவிற்காக வேண்டி என்ன செய்யுது, துவா செய்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மூணாவது, புற்றுக்களில் இருக்கக்கூடிய எறும்புகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த மார்க்க அறிஞருக்காக வேண்டி, அந்த ஆலிமுக்காக வேண்டி என்ன செய்யுது, துவா செய்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது அதனுடைய முறைப்படி, அதாவது புற்றுகளில் இருக்கக்கூடிய எறும்புகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், அது எப்படி அல்லாஹ்ட்ட துவா செய்யுமோ அந்த முறைப்படி இந்த ஆலிம்களுக்காக வேண்டி அது துவா செய்து கொண்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி அது துவா செய்யுதுன்னா, யா அல்லாஹ், இந்த மார்க்க அறிஞரின் மீது உன்னுடைய கட்டளைகளை, உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த மார்க்க அறிஞரின் மீது நீ என்ன செய்ய, ரஹ்மத்தை பொழிவாயாக என்பதாக அது துவா செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் மீது யா அல்லாஹ் நீ ரஹ்மத்தை பொழிவாயாக என்று துவா செய்கின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில இடம்பெறுது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டங்களில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மூன்றாவதா நாம் பார்த்த ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள், அல்லாஹ் அந்த கூட்டத்திலே, நல்லவர்களுடைய கூட்டத்திலே அவர்களை சேர்த்து வைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபையும், மார்க்க அறிஞராக நாம் ஆகாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய நசீபை நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه